இன்றைக்கு கோயம்புத்தூரில் 18ஆம் தேதி என்ஐஏ 2 பேர்களை கைது செய்திருக்கிறது. மற்ற 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் அரபிக் கல்லூரி நடத்தி அதன் மூலம் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆட்களை சேகரித்து கொடுத்தார் என்றும் செய்திகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் ஆய்வு செய்தோம், அது குறித்து விசாரித்தோம். விசாரணையில் எங்களுக்கு கிடைத்த தகவல் என்னன்னு சொன்னால், எங்களை பொறுத்த வரைக்கும் வன்முறைக்கான துளியளவு அனுமதியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. வன்முறைகள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். வன்முறையை நிகழ்த்தக்கூடிய சக்திகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் மனிதநேய மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அப்பாவிகளை பொய் வழக்குகளில் கைது செய்து அதன் மூலம் வேறு ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு நடவடிக்கை நடக்குமேயானால் அதை எதிர்த்து நிற்பதிலும் முன்னணியில் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாம் விசாரித்த வகையில் இவர்கள் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய செய்தி. இவர்கள் ஒரு 3 ஆண்டுகளாக, இதில் ஜாபர் சாதிக் என்கின்ற அந்த நபர் ஒரு 3 ஆண்டுகளாக என்ஐஏவால் அழைத்து விசாரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். விசாரிக்கப்பட்ட பிறகு அவர்கள் என்ன விசாரித்தார்கள், என்ன நீங்க குற்றத்தில் ஈடுபட்டீங்க, என்ன நடந்துச்சு என்பதை பற்றி ஒரு அமைப்பினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய எங்களை போன்ற எங்கள் நிர்வாகிகளிடத்தில், கோயம்புத்தூர் நிர்வாகிகளிடத்தில் அவங்க பேசும்போது அவங்க சொன்ன செய்தி என்னன்னு சொன்னா, ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒரு சிலருக்கு எதிராக நீங்கள் பொய் சாட்சிகளை சொல்ல வேண்டும். இப்படி நாங்கள் சொல்ற மாதிரி பொய் சாட்சியை சொன்னால் உங்களை நாங்கள் விட்டுவிடுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த 3 ஆண்டுகள் அப்படி சொல்லிக் கொண்டிருந்த நபர்கள் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க இன்னொரு நபரை குற்றவாளியாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த நபர்களை பொய் சாட்சியாக பயன்படுத்த என்ஐஏ திட்டமிட்டிருக்கிறது. அதற்கு ஒத்துழைக்காத காரணத்தால் அவர்களும் வழக்கில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒன்று. இரண்டாவதாக, அரபிக் கல்லூரி தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்க்க கொடுப்பதற்காக அரபு கல்லூரி நடத்துகிறார்கள். இது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். அவர்கள் அரபு கல்லூரிகள் நடத்தவில்லை. அரபு கல்லூரி என்பது வேறு. குர்ஆனை, நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பற்றி குர்ஆன் மனனம் செய்து அது பற்றி பயிற்றுவிக்கக்கூடிய பணிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு பெயர் தான் அரபிக் கல்லூரி. இவர்கள் நடத்தி கொண்டிருந்தது என்னன்னு சொன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரி ஸ்போக்கன் அரபி. இன்றைக்கு கேரளா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வளைகுடா நாடுகளில் போய் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய மொழியை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மிக இலகுவாக அந்த நாட்டில் வேலை வாய்ப்பை பெற முடியும் என்பதற்காக முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் நிறைய பேர் அரபியை தெரிந்து கொண்டு, அந்த மொழியை தெரிந்து கொண்டு அரபு நாடுகளுக்கு போய் பணியாற்றுகிறார்கள். அது போன்ற அரபு சொல்லி தரக்கூடிய ஸ்போக்கன் அரபி கிளாஸ்கள், அது போன்ற வகுப்புகள் நடத்துவது என்பது சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வு கேரளாவில். அதை போன்ற ஒரு ஸ்போக்கன் அரபி நிகழ்ச்சியை, ஒரு வகுப்பு நடத்தி கொண்டிருந்த ஒரு ஆட்கள் தான் இவர்கள். அரபு கல்லூரி ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு வேட்டைக்காடாக மாற்றுவதற்காக பல்வேறு சதித்திட்டங்களை சங் பரிவார அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சதித்திட்டத்திற்கு உறுதுணையாகத்தான் என்ஐஏ இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுகிறதோ என்கின்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். தமிழ்நாடு அரசு, அவருடைய உளவுத்துறையையும் தமிழ்நாடு அரசும் இதில் நீங்க முழுமையாக ஆய்வு செய்யுங்க. அப்படிப்பட்ட தவறான நபர்கள் இருந்தால் நீங்கள் கைது செய்யுங்க. அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்பாவிகளை கைது செய்யாதீங்க. இது கைது செய்யப்பட்டிருக்கூடிய இந்த ஜாபர் சாதிக் என்பவர் கொஞ்சம் மனநிலை குறைவான அவர். யார் பிட் நோட்டீஸ் கொடுத்தாலும் கொண்டு போய் ஒட்டிட்டு வரக்கூடிய, போஸ்டர் ஒட்டக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். இன்றைக்கு அவர் சிறைக்கு போயிட்டு ஒரு 6 மாசமோ 1 வருஷத்திலே வெளியே வந்தார்னா அடுத்து அவருக்கு எந்த வேலையும் கிடைக்காது. அவருக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க யாரும். அந்த குடும்பத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. அநியாயமாக அப்பாவிகளை, இது போன்ற சித்திரவதைகளை செய்யாதீங்க. அப்பாவிகளை பொய் வழக்கில் கைது செய்யாதீர்கள். தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு இதில் நீதியை நிலைநாட்ட வேண்டும். அநியாயமாக அப்பாவிகள் பாதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.